இன்றைக்கி சமையல் சௌச்சௌ கூட்டு, சௌச்சௌ பைத்தம்பருப்பு போட்டு கூட்டு, அப்புறம் வெண்டைக்காய் சாம்பார், அப்புறம் அரிசியும் தேங்காய் அரைச்சி விட்டு கடலைப்பருப்பு போட்டு பாயசம், களத்துக்கு துவரம் பருப்பு களத்துக்கு பருப்பு, அதுக்கப்புறம் ரசம், வழக்கம் போல் பருப்பு ரசம், ஒப்புட்டும் வடையும் தட்டியிருக்கேன். பாருங்கோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாராவது அதுக்குள்ளே என்னுடைய சேனலை தான் புதுசாக பார்க்குறேன் அப்படின்னு எல்லாம் ஸ்மால் லெட்டர்ஸ் ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ் அப்படின்னு போட்டெல்லாம் சப்ஸ்கிரைப் காட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணெல்லாம் பெல் காட்டும். அந்த பெல் டச் பண்ணெல்லாம் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதையும் டச் பண்ணெல்லாம் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஆகிடும். உடனுக்குடனே நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சமையல் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து ஆனந்தலட்சுமி பேசுகிறேன். இன்றைக்கி அனைவருக்கும் ஆடி 1ஆம் தேதி ஆடி பண்டிகை நல்வாழ்த்துக்கள். இப்போ நம்ம இன்றைக்கி ஒப்புட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த கப்பால் 1 கப் மைதா மாவு எடுத்துகிட்டு இருக்கேன். இதுக்கு ஒப்புட்டுக்கு நம்ம மைதா மாவு போட்டு மேல் மாவு பிசைஞ்சுக்கலாம். நம்ம வெறும் மாவு பிசையக்கூடாது. அதனால் சும்மா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கிறேன். இதை முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். தண்ணி விட்டு பிசைஞ்சுக்குவோம், ஜலம் விட்டு. இது நல்லா ஊறணும். அதனால் இதை முதல்ல பண்ணி வச்சுருவோம். அதுக்கப்புறமா நம்ம பூரணம் பண்ணி அது வரைக்கும் நல்லா ஊறின்னு இருக்கட்டும். இது எவ்வளோ நேரம் ஊறுறதோ அவ்வளோ தட்டுறக்கு நமக்கு வரும். அதனால் இதை முதல்ல பண்ணுறேன். அப்புறமா தான் பூரணம் பண்ணணும். பாஸ்புக் இருப்பதியா அது நல்லா தெளிவாக எடுத்துக்கொடு. ஃப்ரெண்ட் அந்த மேல் பேஜ் இந்த பேஜ் ரெண்டையும் சரியாக கிளியராக எடுத்துக்கொடு. இப்படி கையில் ஒட்டுறதுன்னு நினைக்காதீங்க. இப்படி லூஸாக இருந்தால் தான் நல்லா நமக்கு இழுத்து தட்டுறதுக்கு வரும். நம்ம கையில் எண்ணெயை தடவிண்டா சரியாக போயிடும். நல்லெண்ணெய் விட்டு பிசையணும். இந்த பாருங்க, இப்போ எண்ணெய் விட்டுக்கலாம். இது நல்லெண்ணெய் தான் விட்டுட்டு இருக்கேன். எந்த வேலைக்கு செய்யாம நம்ம பண்ணிட்டு இருக்காரு.
இது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கணும். நல்லா ஊறட்டும். நல்லா 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊறினா கூட கவலை இல்லை. அப்போ தான் நல்லா தட்டுறதுக்கு இழுத்து இழுத்து தட்டுறதுக்கு வரும். இப்படி எண்ணெய் சொதம்பதாக இருக்கணும். இப்போ பாருங்கள், எண்ணெய் சொதம்பதாக இருக்கணும். நல்லா நல்லெண்ணெய் இது ஊறட்டும். அதுக்குள்ளே பூரணம் பண்ணலாம். இப்போ வடைக்கு ஊற போட்டுடலாம். இது வந்து பட்டுப்பருப்பு, வடைப்பருப்பு. இதை வந்து நான் 1 மணி எடுத்துகிட்டு இருக்கேன். இதை ஊற போடுறேன். 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். நல்லா ஒரு 3 ட்ரிப் களைஞ்சிட்டு ஊற போட்டுட்டு அரைச்சி காட்டுறேன். இதை பாருங்கள், அரிசியும் தேங்காய் பாயசத்துக்கு ஊற வச்சுட்டு இருக்கேன். அதுலேயே ஒரு 4 ஏலக்காயும் ஊற போட்டுன்ட்டேன் அரைச்சிடலான்னு. இதை அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வச்சு அரைச்சிட்டு வந்துடுறேன். சாம்பாருக்கு வறுத்துக்கலாம். வெண்டைக்காய் சாம்பார் தான் இன்றைக்கி. 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். 3 வரமிளகா போட்டுருக்கேன். கடலைப்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். வெந்தயம் 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதை கொஞ்சம் நேரம் வறுத்துன்ட்டு அதுக்கப்புறமா தனியாக போட்டுக்கலாம். இது கடலைப்பருப்பு கொஞ்சம் கெட்டியான பொருள். தனியாக வந்து லேசாக இருக்கிறனால சட்டுன்னு தீஞ்சிடும். அதனால் இதை ஒரு 5 நிமிஷம் வறுத்துன்ட்டு அதுக்கப்புறமா தனியாக போட்டுக்கலாம். தனியாக 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். சாம்பாருக்கு வறுத்துண்டாச்சு. இதை எடுத்து கொட்டிட்டு இதில் நம்ம போடுறதுக்கு ரெடி பண்ணிடுவோம். கொஞ்சம் இது ஆறட்டும். இதோ பாருங்கள், நான் வந்து அது இதில் வந்து ஒரு தேங்காய் எடுத்துட்டுருக்கேன். எனக்கு வந்து இது ஒரு வெல்லம். ஏன்னா வெல்லம் வந்து எனக்கு பாகு வெல்லம் கிடையாது. இங்கே பாகு வெல்லமே கிடைக்க மாட்டேங்கிறது. அதனால் இது பாகு வெல்லம் கிடையாது. இதனால் வந்து இது 1 டம்ளர் போட்டுருக்கேன். இந்த 1 கப் எடுத்துட்டுருக்கேன். எதில் தேங்காய் எடுத்துட்டோம் அதுலேயே வந்து எடுத்துட்டுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இதை வந்து வடிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம திரும்பியும் இது பண்ணிக்கலாம். தேங்காய் கையோடு போட்டுக்கலாம் வடிச்சுட்டு. முதல்ல வடிச்சுட்டுருவோம். அப்புறமா தேங்காய் இதையும் போட்டு பூர்ணம் வதக்கிட்டுருவோம். இதே பாண்ட்லி அலம்பிட்டு போடுறேன். இதோ பாருங்கள், அலமீன் வந்துட்டேன். இதையே போட்டுக்கிறேன். தேங்காய் வந்து ரொம்ப இதாக இருக்குது. நான் வந்து மிக்சியில் ஒரு சுற்றி கொண்டு வந்து போட்டுருக்கேன் பூர்ணத்துக்கு.
ஏலக்காய் போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கிறேன். இது வந்து ரொம்ப கெட்டியாகிடக்கூடாது. இது ஆறித்துன்னு வச்சுக்கோங்க, நமக்கே இதாகிடும். கொஞ்சம் இந்த தண்ணி மட்டும் ஜலம் மட்டும் இஞ்சட்டும். ஆறினட்டால் நம்ம உருண்டை பிடிக்க முடியும். அதுக்குள்ள நாம் வந்து சாம்பார் பண்ணிட்டு வடைக்கு அரைச்சிட்டோம்னா அப்புறமா இதை கடைசியாக ஒவ்வொரு தட்டிக்கலாம். அது வரைக்கும் நல்லா அந்த மாவு ஊறின்னு இருக்கும். ஆஃப் பண்ணிடலாம். இது ஆற இதுக்கும் கெட்டி ஆகிடும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஓரமாக வச்சிடலாம், கொஞ்சம் ஆறட்டும். இது ஆறும்போதே உங்களுக்கு நல்லா இதாகிடும், இறுகிடும். இப்போ நம்ம அரிசியும் தேங்காய் அரைச்சி விட்ட பாயசுக்கு நான் அரைச்சி கொண்டு வச்சுட்டுருக்கேன். அரிசி, பச்சரிசி, தேங்காய், 4 ஏலக்காய் போட்டு அரைச்சிட்டுருக்கேன். இதை கொதிக்க வைக்கிறேன். நம்ம கலரிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு கெட்டி ஆகிடுன்னா. அரிசி இருக்கு இல்லையா, பச்சரிசி உடனே உருண்டையாக கட்டி தட்டிக்கும். நான் கடலைப்பருப்பு வேக போட்டுருக்கேன். இதுக்கு நான் கடலைப்பருப்பு வேக போட்டுருக்கேன். பாயசத்துக்கு வந்து இந்த இது ஸ்பூனால் வந்து ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கிறேன் வெல்லம். இதையும் நம்ம வந்து வடியை இது கரைச்சி வடியை போட்டுடலாம். ஏதாவது கல் மண் இருந்தால் கூட சரியாயிடும். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டேன்னா உங்களுக்கு உடனே கட்டி தட்டிடும். ரொம்ப ஓரளவுக்கு ஒரு மாதிரி குரணையாக இருந்ததுன்னு வைங்க, அவ்வளோ சட்டுன்னு கட்டி தட்டாது. அரிசியும் தேங்காய் அரைச்சி விட்ட பாயசத்துக்கு இது கொஞ்சம் கரைச்சிக்கலாம் வெல்லத்தை. அப்புறமா அதில் விட்டுடலாம். அரிசி வெந்தாட்டு அதில் இதை அப்படியே டைரெக்டாக வடிச்சுட்டுடலாம். நல்லா கெட்டியாகும். நம்ம வச்சது அளவை விட பாயசம் வந்து நல்லா கெட்டியாக இதாகும். அதில் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு நிமிஷம் விட்டாலும் கட்டி தட்டிவிடும். அப்போ இந்த மாதிரி பண்ணேன்னா அப்படியே அந்த கட்டி பூரா கரைஞ்சிரும்.
இதை கடலைப்பருப்பு போட்டுடுறேன். நான் பண்டிகை இன்னைக்கு நான் கடலைப்பருப்பு போட்டுருக்கேன். நீங்கள் வேணால் அதுக்கு பாசிப்பருப்பு கூட போட்டுக்கலாம். பண்டிகைலாம் வந்து இது பண்ணும் அப்படிங்கிறக்கோசரம் நான் கடலைப்பருப்பு போட்டுருக்கேன். இதுக்கு நீங்கள் ஏலக்காய் பொடியே போடுற விடுறத அரிசியில் நீங்கள் ஏலக்காயை அரைச்சி பாருங்கள். சும்மா கும்முன்னு வாசனை அடிக்கும். அரிசியில் அரைச்சிக்கிட்டோம்னா ஊற போட்டு அரிசியோடையே ஊற போடும்போதே ஒரு 4 ஏலக்காய் உங்களுடைய அளவை பொறுத்து, குவான்டிட்டி பொறுத்து எவ்வளோ நீங்கள் அரிசி போடுறீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஏலக்காயும் அதே ஊற போட்டுட்டு நல்லா மசிஞ்சிடும். தோலெல்லாம் எதுவுமே சக்கையே சிக்காது, நல்லா மசிஞ்சிடும். அப்போ வந்து உங்களுக்கு அது வந்து நல்லா ரொம்ப நல்லா இருக்கும். ஏலக்காய் வாசனை என்ன இருந்தாலும் நீங்கள் ஏலக்காய் பொடியே போடுற விட அதில் அரைச்செல்லாம் வாசனை சூப்பராக இருக்கும். இப்போ இந்த இதை வடியை போட்டுடலாம். வெல்லத்தை இதெல்லாம் கொதிக்கட்டும். பாயசம் கொதிக்கும் போது அந்த வெல்லம் வந்து உங்களுக்கு எசன்ஸ் பூரா இறங்கி ஸ்வீட்னஸ் கொடுக்கும். ஏன்னா நம்ம வெறும் வடியத்தான் போட்டுருக்கோம். கொதிச்சு வெல்லம் பாகு மாதிரி கெட்டியாகணும். விருப்பப்பட்டால் நம்ம நெய்யில் முந்திரி வறுத்து தாளித்து கொட்டிக்கலாம், வறுத்து போட்டுக்கலாம். வேண்டாம் அப்படின்னோம்னா வந்து நம்ம வெறும் நெய் மட்டும் ஒரு ஸ்பூன் விட்டுட்டோம்னா நெய் வாசனை நல்லா இருக்கும். நான் வந்து இன்றைக்கி முந்திரி போடலை, நெய் மட்டும் ஒரு ஸ்பூன் விட்டுடலான்ட்டு இருக்கேன். இது கொதிச்சுதான் அந்த கலரும் கொடுக்கும். இது வந்து கொஞ்சம் கருப்பான வெல்லம், அதனால் கருப்பாக இருக்குது. இதில் சாம்பாருக்கு வெண்டைக்காய் வேக போட்டுடலாம். வெண்டைக்காய் ஒரு 5 வெண்டைக்காய் நறுக்கி போட்டுருக்கேன் புளித்தண்ணில். நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சு கரைச்சி அதில் கொஞ்சமாக ரசத்துக்கு எடுத்துட்டு, எனக்கு ரசம் சும்மா 2 கரண்டி மட்டும் இருந்தால் போகிறோம். அதனால் வந்து கொஞ்சமாக அதுக்கு எடுத்துட்டு நல்லா ஒரு தக்காளி பழத்தை நறுக்கி போட்டு கொதிக்க வச்சு ரசம் புளித்தண்ணி கொதிக்க வச்சு வச்சுட்டுருக்கேன். இதுக்கு பருப்பு ஜலம் விடணும். இதுக்கு வந்து நம்ம கொதிச்சு அரைச்சி விட்டோம்னா சாம்பார், பருப்பு போட்டால் சாம்பார் ரெடி. முதல்ல வெண்டைக்காய் வேகட்டும். வடைக்கு ஊற போட்டுருக்கேன். வடைக்கு அரைச்சி வடையை தட்டின்ட்டு அப்புறமா நம்ம ஒப்பிட்டு பண்ணலாம். அது வரைக்கும் நல்லா அந்த மாவு ஊறின்னு இருக்கும். ஊற உங்களுக்கு மாவு தப்பே கிடையாது. மைதா மாவு ஊற போட்டோமே ரொம்ப நேரம் ஆகிடுச்சுன்னு கவலையே பட வேண்டாம். ஊற நல்லா இழுத்து தட்ட வரும். ஊறலைன்னா இழுக்க வராது.
பாயசத்தில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நீங்கள் வேணும்னா விருப்பப்பட்டால் முந்திரியை வந்து வறுத்து போட்டுக்கோங்க நெய்யில். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம், ரொம்ப கெட்டியாக இருக்குது. இந்த அரிசி பச்சரிசினால உங்களுக்கு வந்து இது அப்படியே நல்லா இது கொடுக்கும், கெட்டித்தன்மை கொடுக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். வெங்காய பானைக்கே உங்களுக்கு ஆற ஆற கெட்டியாயிடும். சரி, சாம்பார் கரைச்சின்னு வரேன். பாயசம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாயசம் ஆகிடுது. இப்போ இது கொதிக்கட்டும். நான் போய் சாம்பார் கரைச்சின்னு வந்துட்டு சாம்பாருக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் வச்சு அரைச்சின்னு வந்துட்டு அப்புறமா காட்டுறேன். வெண்டைக்காய்க்குள்ளே வேகட்டும். வடைக்கு அரைச்சின்னு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இஞ்சி போட்டுருக்கேன். ஒரு 4 வரமிளகா எடுத்துட்டு ஊற போட்டிருக்கேன். இதுலேயே அதோடையே 5 வரமிளகா 4 பச்சை மிளகா எடுத்துட்டு இருக்கேன். இதை அரைச்சின்னு வந்துடலாம். பருப்பு வடைக்கு வெங்காயமெல்லாம் போடல. இன்றைக்கி ஆடி மாதமாக ஆடி 1ஆம் தேதியாக இருக்குது. நேற்றே தர்ப்பணம் ஆகிடுது. இருந்தாலும் வந்து இன்றைக்கி போடலை. இப்போ பாருங்கள், கல்லுப்பு வடைக்கு போட்டுக்கலாம். இது கல்லுப்பாக இருக்கனால பார்த்துருந்தா ஒன்றும் சாம்பாருக்கு போட்டுக்கிற உப்பு. புளித்தண்ணி கொதிச்சுடுத்து, புளி ஜலம் அரைச்சதை கரைச்சி விடணும். வடைக்கு அரைச்சிட்டு வந்துட்டு இதை பார்க்கலாம். வடைக்கு அரைச்சிட்டு வந்தாச்சு. இதில் போட்டுடலாம். நம்ம சாம்பார் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து வடையை தட்டின்ட்டு அதுக்குள்ளே இது இன்னும் பூரணம் இன்னும் கொஞ்சம் ஆறணும். நான் அங்கே வந்து சும்மா ஒரு ஆளுக்கு 2 பூரணம் தான் சாப்பிடுவோம். அதனால தான் வந்து நான் கம்மியாக பண்ணின்னு இருக்கேன். ஒரு 6 பூரணம் ஆகும், அவ்வளோதான். ஏன்னா அவர் எங்கள் ஆத்துக்காரெலாம் வெயிட் லாஸ் பண்ணணுன்னு ஸ்வீட்டே ஆகாது அப்படின்னு சொல்லி வாக்கிங் நடக்கிறேன் உடம்பு குறைய மாட்டேங்குது, வெயிட் லாஸ் பண்ணுங்கிறாருன்னு ஸ்வீட் கொஞ்சம் இப்போலாம் குறைச்சிருக்கோம். அதனால் நான் கம்மியாக தான் பூர்ணம் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் போட்டேன்னா வெல்லம் வந்து 3/4 போட்டுட்டா போகிறோம் அந்த தேங்காய் எடுத்ததில். ஏன்னா எனக்கு கொஞ்சம் வெல்லம் ஸ்வீட் கொஞ்சம் உரைக்க மாட்டேங்கிறது அப்படிங்கிறக்கோசரம் நான் வந்து போட்டுருக்கேன். இந்த வடைக்கு வந்து இஞ்சி போட்டு அரைச்சிட்டோம். இஞ்சி, பச்சை மிளகா, வரமிளகா. இப்போ கொத்தமல்லி தழையை போட்டுக்கலாம், நறுக்கி வச்சுட்டுருக்கேன். இதுமாதிரி கருவேப்பிலை இருக்குது, கிள்ளி போட்டுக்கலாம். அதை சாம்பார் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த வடையை தட்டின்றலாம். நான் கட்டி பெருங்காயத்தை வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டுருக்கேன். ஜலமாக கொஞ்சம் விட்டுக்கிறேன், பெருங்காய ஜலமாக. ஏற்கனவே இஞ்சி போட்டுருக்கோம். வடை வந்து பருப்பு வடை வந்து நமக்கு கேஸு, அதனால் கொஞ்சோண்டு பெருங்காய ஜலத்தை விட்டுருக்கேன்.
இதை பாருங்கள், கொத்தமல்லி கருவேப்பிலாம் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு இருக்கேன். இது இது இருக்கட்டும். அதுக்குள்ளே சாம்பார் பண்ணோன்னே கையோட எண்ணெயை வச்சுட்டுலாம். சாம்பாருக்கு அரைச்சிட்டு விடலாம். அதில் உப்பு போட்டாச்சு. சாம்பாருக்கு வெண்டைக்காய் வெந்துருத்து. மிக்ஸி இளம்பி விட்டுக்கலாம். பருப்பு வேக வச்சுட்டு இருக்கேன். பருப்பையும் போட்டு சாம்பார் கொதிச்சதுன்னா சாம்பார் ஆகிடுது. அப்புறம் வடைக்கு எண்ணெய் வச்சு வடையை தட்டிட்டு கடைசியாக ஒப்பிட்டு தட்டிக்கலாம். பருப்பு வேக வச்சுட்டுருக்கோம். களத்துக்கு கொஞ்சம் பருப்பு எடுத்துட்டு ரசத்துக்கு கொஞ்சம் பருப்பு கரைச்சி விட்டு மீதி நம்ம சாம்பாரில் போட்டுக்கலாம். 2 நிமிஷம் அது கொதிக்கட்டும். அரைச்சது கொஞ்சம் கூட்டு 2 இது அரைச்செல்லாம் விட வேண்டாம். பைத்தம்பருப்பு போட்டு நான் வேக வச்சுட்டு இருக்கேன். இதை அரைச்சி விட்டால் நிறையா ஆகிடுது. தொட்டுக்கிற மாதிரி தான் கூட்டு. அதனால் இதுக்கு தேங்காய் 2 ஸ்பூன் போட்டுட்டு மிளகு பொடி உப்பு போட்டுட்டேன். இது அப்படியே என் மாமியார் இப்படி தான் பண்ணுவா. தேங்காய் அதுலேயே கொதிக்க வச்சுட்டுருவா. 2 ஸ்பூன் தேங்காயை போட்டு இது நல்லா இப்படி கொதிக்க வச்சுன்னு வச்சுக்கோங்க. உப்பு போட்டுட்டாச்சு, மஞ்சள் பொடி போட்டுட்டாச்சு. மிளகு பொடி மட்டும் போட்டுட்டோம்னா 2 நிமிஷம் கொதி வந்ததுன்னா நம்ம தேங்காய் எண்ணெய் தாளிச்சு கொட்டிக்கலாம். இது தொட்டுக்கிற மாதிரி தான் கூட்டு, பெசன் சாப்பிட்றதுக்கு இல்லை. மிளகு பொடி இருக்குது, ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இது கொதி வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு பண்ணி சாப்பிட்டு பாருங்க. கூட்டு நம்ம அரைச்சி விட்டே பண்ணால் அது பெசஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். உப்பு காரமெல்லாம் தேவை. இது நாம் அதே மாதிரி சாம்பார் இது வத்த குழம்பு பண்ணாலும், புளிக்குழம்பு வத்த குழம்பு பண்ணாலும் அந்த மாதிரி கூட்டு பண்ணலாம். இந்த மாதிரியும் பண்ணலாம், நல்லாயிருக்கு. இது எங்கள் மாமியார் இப்படியே தான் பண்ணுவாள். என் மாமியார் அரைச்செல்லாம் விட மாட்டாள். அது மாதிரி தேங்காயும் போட்டு மிளகு பொடி போட்டு உப்பு மஞ்சள் பொடி போட்டு காயும் பைத்தம்பருப்பும் காயும் தனியாக வேக வச்சுட்டுருவா. தொட்டுக்கிற கூட்டுன்னு எங்கள் மாமியார் இப்படி தான் பண்ணுவாள். இப்போ பாருங்கள், இதே பாருங்கள் பூர்ணம் பாருங்கள். இதை 8 ஆகிடுத்து. இப்போ நான் முதல்ல வடையை தட்டின்ட்டு அதுக்கப்புறமா இதை உப்பிட்டு பண்ணினா சமையல் ஆச்சு. ரசம் ஆகிடுத்து. வெண்டைக்காய் சாம்பார், களத்தப்பருப்புக்கு எடுத்து உப்பு போட்டு வச்சுட்டாச்சு. களத்துக்கு பருப்பு எடுத்து வச்சுட்டாச்சு. ரசம் பாயசம் ஆகிடுது. கடலைப்பருப்பு அரிசி தேங்காய் அரைச்சி விட்ட பாயசம் ஆகிடுது. கொஞ்சம் பால் விட்டுக்கலாம் பாயசத்துக்கு. காய்ச்சி ஆயிரம் பால் தான். இதுக்கு அவன் தேங்காய் எண்ணெயில் தாளித்து கொட்டிட்டா கூட்டும் ஆச்சு.
அரைச்சி விட்டால் நிறைய ஆகிடும். எல்லாம் ஒரு வேளை சமையலுக்கு தான் எல்லாம் பண்ணணும், ஆனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணணும். இதில் எண்ணெய் வச்சுக்கலாம். பாருங்க எண்ணெய் காஞ்சிருத்து. வடையை தட்டிடலாம். தடுப்பில் வடையை தட்டின்ட்டு அதில் வந்து எல்லாம் தாளித்து கொட்டிட்டோம்னா அப்புறம் ஒப்புடு தட்டிக்கலாம். சாம்பார், ரசம், கூட்டு இதுக்கெல்லாம் தாளித்து கொட்டின்றலாம். தாளிச்சு கொட்டிக்கலாம். ரசம், கூட்டு, சாம்பாருக்கு. ரசத்துக்கு வழக்கம் போல் ஆஸ் யூஷுவல் நெய் தான் விடணும். நீங்கள் எண்ணெயெல்லாம் விட்டாலும் எண்ணெய் வாசனை வந்துடும். ஆயிலெலாம் ஆயில் மாதிரி இருக்கும். தேங்காய் எண்ணெய் வாசனை அடிக்கும். கடல் எண்ணெய் வாசனை அடிக்கும். சாம்பாருக்கு அப்படி இல்லை. நீங்கள் சாம்பாருக்கு வந்து எந்த எண்ணெய் வேணால் தாளித்து கொட்டலாம். ஆனால் ரசத்துக்கு மட்டும் நெய்யை தவிர்த்து எதுவுமே தாளித்து கொட்டக்கூடாது. அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன் ரசத்துக்கு. கருவேப்பிலையை கிள்ளி வச்சுட்டு இருக்கேன், வாசனையாக இருக்கும். இப்போ பாருங்க கடுகு வெடிக்கிற ரசத்துக்கு கருவேப்பிலை இதிலேயே போட்டுடலாம். நல்லா பொரிஞ்சிருப்பாரு. சௌச்சௌ கூட்டுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தான் நான் விடுவேன். 2 ஸ்பூன் விட்டுருக்கேன். அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். அதில் ஒரே 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். கூட்டில் பச்சை தேங்காய் எண்ணெய். அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன் கூட்டுக்கு.
அதுக்கு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு தாளிச்சு கொட்டிடலாம். 1/2 ஸ்பூன் கடுகு போட்டு வடை பாருங்க வெந்துருச்சு. எடுத்துடலாம் வடையை. இதோ பாருங்கள் வடை ஆகிடுச்சு. இதோ பாருங்கள் ஒப்புட்டு தட்டியிருக்கேன். இதை போட்டுக்கலாம். கல் காஞ்சிடுது. நல்லெண்ணெய் இலையில தொடச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து இழுக்க ஒட்டாத வரும். தெரிகிறதா? பூர்ணம் வச்சுக்கலாம். எண்ணெயை நல்லெண்ணெயை தொட்டுண்டு இப்படியே இழுக்கணும். நெய் விட்டுக்கலாம். இப்போ பாருங்க உப்புட்டு இலையில நல்லெண்ணெய் தொளிச்சுக்கோங்க.
இப்போ பாருங்கள் மாவு உருண்டை எடுத்துட்டு நல்லெண்ணெயை கையில் இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு இழுவ வரும். இப்படி மூடி இப்படி பண்ணேன்னு வைங்க, அது இப்படி அடியில் இப்படி இருக்கணும். அந்த மூடின இடம் வந்து அடியில் இருக்கணும். நெய் விட்டுக்கலாம் 1 ஸ்பூன். எண்ணெயெல்லாம் விட்டுறாதீங்கோ, நெய்க்கு தான் நல்லாயிருக்கும். கையில் நல்லெண்ணெயை தொட்டுண்டு அதுக்கப்புறமா தட்டுங்கோ. நெய் விட்டுக்கலாம்.
நெய் ஒரு ஸ்பூன் விட்டுக்கிறேன். பாருங்கோ, இன்னைக்கு சமையல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.